டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் 24 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் ஏழுமலையானை தரிசித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். திருப்பதியில இவ்வளவு கூட்டத்தை தேவஸ்தானம் எப்படி கையாள்கிறார்கள்? பக்தர்கள் இது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செய்து தரப்பட்டிருக்கிறதா? முக்கியமா அங்க கிளைமேட் இப்ப எப்படி இருக்கு? வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கிறது? விரிவான தகவல்கள் சரவணன். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தொடர் விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை காரணமாக தமிழகம் மட்டுமே, தமிழகம் ஆந்திரா மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக இதன் காரணமாக 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கான டோக்கன் வாங்கியவர்கள் 3 முதல் 5 மணி நேரத்தில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். டோக்கன் அல்லாது நேரடியாக திருமலைக்கு வரும் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து, அதாவது 5 கிலோமீட்டர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்காக தேவஸ்தான நடவடிக்கைகள் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்துள்ளது. மேலும் காத்திருக்கும் பக்தர்கள் இரவு நேரங்களில் வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் அது மலைப்பாதை என்பதால் விலங்குகள் நடமாட்டம் இருக்கும் என்பதால் அந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் வரிசையில் காத்திருக்க வேண்டாம், எங்காவது உறங்கிவிட்டு மீண்டும் அதிகாலையில் வரிசையில் நிற்குமாறு தேவஸ்தானம் துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக நேற்று ஒரே நாளில் மட்டும் 90,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கொண்டனர். இதில் 3,28,00,000 ரூபாய் குடிநீர் காணிக்க கிடைக்கப்பட்டுள்ளது. நன்றி சரவணன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.